சினிமா ஆரம்பிக்குது. ஒரு குடும்பம் நியூ மெக்சிகோ எல்லையை கடக்க முயற்சி பண்றாங்க. சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஆளும் ஒரு தொப்பியும் அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது, ஒரு காவல் அதிகாரி பாறையில நின்னு அவங்கள பார்த்துட்டு இருக்காருன்னு. அந்த அதிகாரி அவ்ளோ வேகமா கீழே இறங்கி தொப்பி போட்ட ஆளை தாக்குறாரு. ஆனால் இந்த அதிகாரி சாதாரணமான ஆள் இல்ல. அவரோட நடவடிக்கையும் முகமும் மாறி ஜாம்பி மாதிரி பயங்கரமா மாறுது. அப்புறம் கதை 2 நாள் முன்னாடி போகுது. டாக்டர் ஆகஸ்ட் நோமேன்னு ஒரு டாக்டர் ரகசியமான நியூ மெக்சிகோ ராணுவ தளத்துல ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அப்போ முர்டாக்னு ஒரு ராணுவக்காரன் டாக்டர் ஆகஸ்ட கிட்ட வேகமா ஆராய்ச்சியை முடிக்க சொல்றான். டாக்டர் ஆகஸ்ட் ஒரு பன்றியில சோதனை பண்றாரு. அதே நேரத்துல சிறையில அலான்சோன்னு ஒரு கைதி இருக்கான். அவன் பிறந்த நாளுக்கு மத்த கைதிகள் பாடல் கேக்னு கொண்டாடி விடை கொடுக்கறாங்க. அலான்சோ வேற சிறைக்கு மாத்த போறான்னா சொல்றாங்க. எல்லாருக்கும் நன்றி சொன்ன அலான்சோ புதுசா வந்த அதிகாரியை பார்க்கிறான். அவன்கிட்ட போய் பேச முயற்சி பண்றான். அவனுக்கு ஒரு குடிச்சமாச்சாரம். புது ஆபீசர் ஒரு போர் வீரர்னு தெரிஞ்சதுலயே லிலியா என்னும் ரிப்போர்ட்டர் நியூ மெக்சிகோல சிறைவாசியா இருக்கிற மிகவும் ஆபத்தான ஆள் அலோன்சோவோட மாற்றத்தை பத்தி செய்தி எழுத முயற்சி பண்றா. அலோன்சோ ஒரு கள்ளச் சாமான் வியாபாரிங்க தலைவன். பல வருஷமா இந்த வேலையில இருக்கான். ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் கைது செய்யப்பட்டான். சிறையில இருந்தாலும் அவனோட எதிரி கும்பல் அப்பாஸ்டில்ஸ்னு சொல்றவங்களை வெல்லணும்னு சொல்லி கள்ள வியாபாரத்தை நடத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அட்ரியானா என்னும் மனைவி இருந்தா, ஒரு மர்ம நோயில சாக்ரா. ஒரு சிறு மகனும் இருக்கான், எங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கதையில பாசோன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தலைவன் டாய்லெட்ல இருக்கிறப்போ அவனோட காதலி க்ரூஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபீசர் குறுக்கிடுறா. அப்புறம் அந்த ஆபத்தான கிரிமினல் அலோன்சோவை வேற சிறைக்கு மாத்த போறதால அவங்க திரும்பி அவங்க குரூப்புக்கு போறாங்க. அலோன்சோ எஸ்கேப் பண்ணவே முடியாத ஒரு சிறப்பு சிறைக்கு மாத்த போறானாம். அந்த சிறைக்குத்தான் ஒன்னுன்னு பெயர். அமெரிக்காவிலேயே கடுமையான பாதுகாப்பு மிக அதிகமா இருக்கிற ஜெயிலுல அடைச்சிருக்காங்க. டெக்சாஸ்ல இருந்து அதிகாரிகள் ஆல்போன்சோவை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க. இந்நேரத்துல பாரடைஸ் மறுவாழ்வு மையத்துல டாக்டர் ஹென்ரின்னு ஒரு டாக்டர் அங்க இருக்கிற நோயாளிகள் கிட்ட சில மாசத்துல கட்டிடத்தை புதுப்பிச்சு செய்ய போறோம், எல்லாரையும் மாத்தணும்னு சொல்றாரு. ஆனா யாருக்கும் தெரியாம டாக்டர் ஹென்றி ஆல்போன்சோவோட உறவினர்னு தெரிய வருது. ஒரு கொள்ளை திட்டம் இருக்குன்னு தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆல்போன்சோவை புது ஜெயிலுக்கு மாத்த போறாங்க. அதே சமயம் மயா என்னும் எம்பி ஒரு சீக்ரெட் பேஸ்க்கு போய் டாக்டர் ஆகோஸ் பண்ற ரிசர்ச் பாக்குறாங்க. அங்க டாக்டர் ஆகோஸ் எறும்புகளோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சூப்பர் சோல்டர் பண்ற மருந்து கண்டுபிடிக்கிற ரிசர்ச் பண்றாருன்னு சொல்றாரு. ஆனா பன்றில அந்த மருந்த செலுத்தியதும் பன்றி கொடூரமா பாதிக்கப்பட்டு சாகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பணமும் நேரமும் வீணாச்சுன்னு மயா சொன்னதால அவருக்கு கடுங்கோபம் வருது. மயா போன பிறகு முடிஞ்ச வரைக்கும் வேகமா ரிசர்ச் முடிச்சு காட்டுன்னு மர்டாக் டாக்டர் ஆகோஸ் கிட்ட சொல்றாரு. டாக்டர் ஆகோஸ் ஃபெயிலு பண்ணா. டாக்டர் ஆகஸ் வேலை போச்சுன்னா காலுலேந்து உதைச்சு வெளியே விரட்டிடுவாங்கன்னு பயந்து அந்த ரகசிய ஆய்வகத்துல இருந்து அவசரமா மருந்தை மறுபடியும் தயாரிச்சு வேற பன்றியில சேர்த்தாரு. ஆனா புது மருந்தும் வேலை பண்ணல. இதனால மர்டாக் ரொம்ப கடுப்பா போயிட்டாரு. அப்புறம் வாலன்சியான்னு ஒரு அடிமை பையனை அழைச்சு சாகடிச்ச பன்றிகளை போட்டு தூக்கி போட சொன்னாரு. மர்டாக் போனதுக்கு அப்புறம் ஆகஸ் ஒரு பன்றியை பிரிச்சு இன்னொரு டோஸ் மருந்தையும் சேர்த்து பார்த்தாரு. 2 டோஸ்ல என்ன நடக்குமோன்னு பார்க்க. சரி, கதை சுருக்கமா சொல்றேன். வாலன்சியா சாகடிச்ச பன்றிகளை கடலோரத்துல போட போனப்போ ஒரு பன்றி உயிருடன் இருக்கிறத பார்த்தாரு. சரி, அதை விட்டுட்டாரு. அதே நேரத்துல லிலியா ஆலன்சோ பத்தி ரொம்ப கேள்வி கேட்க ஆசைப்பட்டா. சிறைக்குள்ள அவனை இன்டர்வியூ பண்ண சதி திட்டம் போட்டா. கேமராவை மறைச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சின்ன துப்பாக்கி வாங்கிட்டு சிறைக்கு போனா. சிறைக்கு போனதும் வேற ஒரு விசிட்டர் பையில அந்த டாய் கண்ணை வச்சு கவனத்தை மாத்தி ஒரு விசிட்டர் கார்டு திருடிட்டு அவங்க கூடவே சிறைக்குள்ள நுழைஞ்சா. ஒரு புது ஆபீசர் ஒரு மர்ம நம்பர்ல இருந்து மெசேஜ் வாங்கினாரு. அதுல என்னன்னா, காவலாளி கான்ட்ரஸ் எல்லா கேமராக்களையும் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? அலோன்சோவை கொல்ல புது ஆபீசரை அனுப்புறாங்க. அலோன்சோ சிறைச்சாலையில உறங்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு தாக்குதல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் எப்படி போராடினாரு தெரியுமா? அந்த ஆபீசரையே தோற்கடிச்சிட்டாரு. அப்புறம் டாய்லெட் பின்னாடி ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியா கேங் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. அதே நேரம் லிலியா சைரன் சத்தம் கேட்டு தன்னை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா. அலோன்சோ எஸ்கேப் ஆகிட்டான்னு அறிவிச்சா. அட டேய், இன்னொரு பக்கம் அலோன்சோவோட கீழே இருக்கிற டீம் பைக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாஸ் எஸ்கேப் பண்றதுக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பசி பிடிச்ச நாய் சாவு பன்றி சாப்பிட போச்சு. அப்போ அந்த பன்றி உயிர் பிச்சு எழுந்திருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மத்த பன்றிகளோட சேர்ந்து அந்த நாயை கொன்னு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பன்றிகள் வேற ஒரு வாசனை பிடிச்சு கீழே இருக்கிற டன்னல்ல போயிட்டாங்க. சிறைச்சாலையில பேசல் கான்ட்ரஸ் கிட்ட கேட்டாரு, புது காவலாளி அலோன்சோ செல்லுக்குள்ள ஏன் போனான்னு. கான்ட்ரஸ் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. டாய்லெட் பின்னாடி ஓட்டை கண்டுபிடிச்ச பேசல். நான் என் டீம் போய் பார்க்கிறோம்னு சொன்னாரு.
சரியா? கேசு கையில எடுத்தாங்க. கொன்ட்ராஸ் யாரையும் பின்தொடர விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொன்ட்ராஸ் பார்த்தாங்க, லிலியா எல்லாத்தையும் பதிவு பண்ணிருக்கா. அடேங்கப்பா, அவளை கைது பண்ண பிளான் போட்டாரு. ஆனா லிலியா பதிவு செஞ்ச வீடியோவை வெளியிட்டுடுவேன் கொலை மிரட்டல் விடுத்தா. சரி, கேமராவை மட்டும் வாங்கிட்டு அவளை விட்டுட்டாங்க. அதே நேரம் பாசோவும் அவரு டீமும் புதைஞ்ச சுரங்க பாதையில தொலைஞ்சு தேடிட்டு இருந்தாங்க. அலோன்சோ தப்பிச்சுட்டான்னு ஆளுங்க புரிஞ்சுக்கி தேடுற வேலையில இறங்கிட்டாங்க. அடேங்கப்பா, அலோன்சோ அவரு கூட்டாளிகள் கூட சந்திச்சுட்டாரு. அவங்க காத்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அலோன்சோவோட மகன் லூகாஸையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆனா என்ன, அலோன்சோ கட்டிப்பிடிக்க சொன்னா 3 வருஷமா தூக்கிட்டு போய் விட்டுட்டதால கடுப்பா இருந்த லூகாஸ் கட்டிப்பிடிக்க மறுத்துட்டான். ஆனா அலோன்சோவுக்கு அந்த கவலை இல்ல. அவருக்கு மகன் நல்லா வளரணும்னு மட்டும்தான் கவலை. அப்புறம் சேசிங் பண்ற இராணுவக்காரங்களை நிறுத்த பல பம்புகளை வச்சிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமே விசேரோவும் அவரு கூட்டாளிகளும் அலோன்சோவை தேடி வந்தாங்க. ஆனா ஒருத்தன் தவறுதலாக பொம்மை மாதிரி ஒரு குண்டுல கால் வைச்சாச்சு. துளை முழுசும் தரைமட்டமாச்சு. வெடிச்ச அதிர்ச்சில சில சோல்டர்ஸ் உயிரோட வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டாங்க. பாலம் அதுல ஒருத்தன். ஆனா சிலருக்கு கடுமையான காயங்கள். ஒருத்தர் சாகுற அளவுக்கு காயமடைஞ்சாங்க. அங்கிருந்து வெளியேற போறப்போ கிருமி பரவிய பன்றிகள் தாக்குதல். பாலம் அவங்க டீமும் தப்பிக்க பன்றிகளை சுட்டு தள்ளினாங்க. அதே சமயம் சீக்ரெட் பேஸ்ல டாக்டர் EOS அவருடைய மருந்து ரெசிபியை மாத்த முயற்சி பண்ணி ஒரு பன்றில செலுத்தினார். அந்த பன்றி உடனே சாகுது. ரிசர்ச் ஃபெயிலியருதுன்னு டாக்டர் EOS நினைச்சார். ஆனா அவர் போன பிறகு அந்த பன்றி எழுந்து நின்னு மத்த பன்றிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்த டாக்டர் EOS உடனே முர்டாக்கை கோபமா ஃபோன் பண்ணி ரிசர்ச் சக்சஸ் ஆச்சுன்னும் அந்த கேன்னைபாலிஸ்டிக் நெகட்டிவ் எஃபெக்ட் எப்படி நிறுத்துறதுன்னு சில மாற்றங்கள் பண்ணணும்னு சொன்னார். ஜெயிலுக்கு வெளியே லீலியா கேமரா இல்லாம இருந்தாலும் அலான்சோ எஸ்கேப் பண்ணின நியூஸை ரொம்ப வேகமா ரிலீஸ் பண்றாங்க. அலான்சோ எஸ்கேப் பண்ண நியூஸையும் அனுப்புறாங்க. அலோன்சோ கிட்ட ஒரு பெண் சிறைச்சாலையில நடந்த உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புறா. அட, அந்த ஆர்வம் பாருங்க. அதே நேரம் அலோன்சோவும் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு நெடுஞ்சாலையில நடந்து போறாங்க. லூகாஸ் ரொம்ப கோவமா இருக்கான். அப்பா அவனுக்கு போர் செய்யறதா, ஆயுதம் எப்படி உபயோகிக்கணும்னு கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு. அலோன்சோ லூகாஸ் ஒரு புத்திசாலி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பா பண்ற சட்டவிரோத வேலைகள்ல அவன் கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த நெடுஞ்சாலை முடிஞ்ச இடத்துல அவங்க வெளியில வந்தாங்கன்னா அது டாக்டர் ஹென்ரியோட பாரடைஸ் ரீஹாப் சென்டர். டாக்டர் ஹென்றி, அலோன்சோ, லூகாஸ் மற்றும் மற்றவர்களுக்கு போலீஸ் இராணுவத்தினர் தேடிட்டு இருக்கிறதால ஒளிஞ்சுக்க அறை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா லூகாஸுக்கு அந்த அறை பிடிக்கல. நான் குழந்தை இல்லைன்னு கத்தறான். அங்க இருக்க மாட்டேன்னு கெஞ்சறான். அவன் பழைய ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்றான். அதே சமயம் பூமிக்கு அடியில பன்றியால கடிச்ச இராணுவக்காரங்க சாம்பியா மாறிட்டாங்க. ஆனா அவங்க மனிதனா இருந்த ஞாபகம் கொஞ்சம் இருக்கு. சாம்பி கும்பல் மற்றும் 3 இராணுவக்காரங்க பூமிக்கு வெளியில வந்து அலோன்சோவை தேடி பாலைவனத்துல ஓடுறாங்க. இந்த ஜாம்பி படையினர் சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு வலிமையானவர்கள். தடித்த இரும்பு வேலிகளை கூட வெறும் கையாலேயே வளைச்சிடுவாங்க. பாம்பு தென்பட்டா அந்த இடத்திலேயே கொத்தி தின்னுவாங்க. அடேங்கப்பா, டாக்டர் அகசும் வாலன்சியாவும் முன்னாடி போட்ட பன்றிகளை தேடி போனாங்க. ஆனா கிடைச்சது நாய் சடலம். சிதிலமடைஞ்சு கிடக்கு. ஒரு பன்றி உயிருடன் இருக்கிறத பார்த்து வாலன்சியாவை கடிக்க போறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இரவு ஆச்சு. லிலியா உட்பட பத்திரிகையாளர்கள் செக்ரட்டரி ஆரை கேக்குறாங்க, அலான்சோ சிறை ஊழியர்கள் உதவியால தப்பிச்சானான்னு. அந்த செயலாளர் சொல்றாரு, இது உண்மைன்னா சம்பந்தப்பட்டவங்களை கடுமையான தண்டனை காத்திருக்குன்னு. மறுபக்கம் கான்ட்ரரஸ் இந்த செய்தியை பார்த்து பயந்து போறாரு. அப்பாஸ்டில்ஸ் குழுவுடன் தனக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகிக்கிறாங்க. சிறிது நேரத்துல அப்பாஸ்டில்ஸ் கூட்டத்தின் தலைவனிடமிருந்து போன் வரும். கேஸை 48 மணி நேரத்துக்குள்ள தீர்க்கணும்னு கட்டளையிடுறாங்க. இல்லன்னா அடுத்த நாள் அவங்க வந்துடுவாங்கன்னு மிரட்டறாங்க. லூகாஸ் அப்பாவுடைய ஆளான ஜானியை ஏமாத்தி துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டான். அலான்சோ கண்டுபிடிச்ச போது அவன் ஆச்சரியப்படத்தக்க விதமா அனுமதிச்சான். உண்மையிலேயே அவன் மகன் ஆயுதங்களை நல்லா கையாளுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். பிறகு அலோன்சோவோட ஒரு டீம்ல இருந்த ஷோன்னு ஒருத்தன், அலோன்சோவோட உறவினன் கான்ட்ரரஸ்னு ஒருத்தன் அப்போஸ்தலங்காரங்க அலோன்சோ மேல பண்ணின தாக்குதல்ல சம்பந்தப்பட்டிருந்தான்னு சொன்னான். இதை கேட்டதும் அலோன்சோக்கு பயங்கர ஆச்சரியம். யாருமே நம்பிக்கை கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கிடையில டெக்சாஸ் சிறையில ஒரு கைதி எல் ரோமியோன்னு ஒருத்தன் சாப்பாடு சரியில்லைன்னு சண்டை போட்டு காவலர்களுக்கு சவால் விடுத்தான். காவலர்கள் கோபப்படாம ரோமியோவை ஒருத்தரை பார்க்க கூட்டிட்டு போனாங்க. அந்த ஆள் ஜோயல்னு ஏஜென்ட். ஜோயலுக்கு ரோமியோ அலோன்சோட நண்பனா இருந்தது தெரியும். ரோமியோ சிறைக்கு போனதுக்கு அலோன்சோ தான் காரணம். ஜோயல் அலோன்சோவை பிடிக்க முடியாம சிரமப்படுறதால ரோமியோவை அலோன்சோவை பிடிக்க உதவி பண்ண சொன்னான். ரோமியோ சிறையிலிருந்து விடுதலையாகணும்னா உதவி பண்ணணும். அலோன்சோ மேல பழிவாங்க ஆசைப்பட்ட ரோமியோ உடனே சம்மதம் சொன்னான்.
ரோமியோ ஜோயலை பார்த்து அலோன்சோவோட பழக்கவழக்கங்களை அவ்வளோ உற்சாகமா சொன்னாருன்னா கேட்ட ஜோயலுக்கு டபுள் ஷாக். அலோன்சோ நியூ மெக்சிகோல இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. வேற ஏதோ இடத்துல இருக்கானாம். இன்னொரு பக்கம் லிலியா எங்கேயோ போக போறப்போ சட்டுன்னு பல போலீஸ்காரங்க வந்து கிடப்பு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொன்ட்ராக்ட்ஸ் பக்கம் இழுத்து போயிட்டாங்க. அங்க $500 கோடி கொடுத்து அலோன்சோவை தேடி தர சொல்றாங்க. முதல்ல லிலியா மறுத்தாங்க. ஆனா கொன்ட்ராக்ட்ஸ் கடுமையா மிரட்டியதும் ஒரு நிபந்தனை போட்டு சம்மதிச்சாங்க. அலோன்சோவுடன் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வேணும்னு. கொன்ட்ராக்ட் சம்மதிச்சிடுச்சு. லிலியா கிளம்ப போறப்போ தன்னை கிடப்பு பிடிச்சிட்டு போன போலீஸ்காரங்க பின்னாடியே வரதை பார்த்தாங்க. ஸ்விம்மிங் பூல்ல பெண்கள் உடை மாற்றும் அறையில நுழைஞ்சு ஏமாத்த முயற்சி பண்ணாங்க. போலீஸ்காரங்க அங்கேயும் வந்துட்டாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து போலீஸ்காரங்களை ஸ்டாக்கர்னு சத்தம் போட்டு ஓட்டியடிச்சாங்க. இன்னொரு பக்கம் சீக்ரெட் பேஸ்ல வாலன்சியா ஜாம்பி வைரஸ் பொருத்த பன்றியை எடுத்துட்டு நடந்துட்டாங்க. சின்னஞ்சிறு சோல்ஜர் வந்து அந்த பன்றியை நோட்டம் விட்டான். பன்றியோட கடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆஸ் உடனே சொன்னாங்க, சீக்கிரமா போராளியை பிடிச்சு கட்டணும்னு. ஏன்னா விஷம் பரவிடுச்சு. நிமிஷ நொடிகளிலேயே அந்த விஷம் பரவி போராளி சாக்கிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த போராளி உயிர் பெற்று எழுந்தான். ஆனா மனுஷனா இல்ல, ஜாம்பியா. அதே சமயம் அலோன்சோவும் அவன் கூட்டாளிகளும் லிலியா சொல்ற நியூஸ பார்த்தாங்க. அலோன்சோ விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுல லிலியா உறுதியா இருந்தா. லூகாஸ் அவளை நம்புறேன்னு சொன்னதால அலோன்சோ லிலியாவை காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு சம்மதிச்சிட்டான். அலோன்சோவும் லூகாஸும் இப்போ நல்லா இருக்காங்கன்னு தெரியுது. அவன் பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு அலோன்சோ ஒரு கிஃப்ட் கொடுத்தான். ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ற டிரோன். அதுல லூகாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். முன்னாடியே சின்ன டிரோன் கொடுத்திருந்தாலும் லூகாஸ் டிரோன் ஃப்ளை பண்றதுக்கு முன்னாடி வேலிக்கு வெளியே எடுத்துட்டு போகாதேன்னு அலோன்சோ எச்சரிச்சான். ஆனா லூகாஸ் அவன் அப்பா சொன்னதை பேசாம விட்டுட்டு வேலியில உட்கார்ந்து டிரோன மலை பக்கம் ஓட்டி போட்டான். லூகாஸ் தப்பா டிரோனை பறக்க விட்டாரு. சிக்னல் போச்சு. ஒரு அளவுக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சு. டிரோனை தேடி ஓடினாரு. சிக்னல் கிடைச்சது. ஆனா என்னடா இது, ஜாம்பி ராணுவமே எல்லாரையும் துரத்திட்டு இருக்கு. எல்லை கடக்க முயற்சி பண்றவங்களை எல்லாம். அட கடவுளே, ஜாம்பிங்க அந்த பாவிகளா ஒரு கர்ப்பிணிய பிடிச்சு இரக்கமே இல்லாம அடிச்சு தள்ளுறாங்க. அதே நேரத்துல அலோன்சோட ஆள் ஒருத்தன், யான்னு ஒருத்தன் புரட்டுக்காரன். அப்போஸ்தலேஸ் கூட்டத்துக்கு அலோன்சோ இருக்கிற இடத்தை பறவை மூலமா சொல்ல போறானாம். அட கடவுளே, அலோன்சோ பறவையை சுட்டு போட்டு அவனை நிறுத்தினாரு. யான் அப்போஸ்தலேஸ் கூட்டத்துக்கு வேலை பாக்குறான்னு தெரிஞ்சதும் யான் ஓட ஆரம்பிச்சான். கொட்டு கொட்டு, துப்பாக்கி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. அலோன்சோட ஆளுக துப்பாக்கி சத்தம் கேட்டு ஓடி வந்தாங்க. ஷோ எல்லாத்தையும் சமாளிக்கிறோம்னு சொல்லி அலோன்சோவை மறைவிடத்துக்கு திரும்ப சொன்னாரு. இந்த குழப்பத்துல லூகாஸ் காணாம போயிட்டான்னு ஜானிக்கு தெரிஞ்சிச்சு. உடனே வேலிக்கு வெளியே ஓடி போய் லூகாஸ தேடினாரு. அலோன்சோ மறைவிடத்துக்கு. அட போங்கடா. ஒரு மறைவிடத்துல இருந்து லூகாஸ் காணாம போனதை பார்த்துட்டு ஜானி வேற வழியா ஓடுறத பார்த்த உடனே ஜானி புரட்டி போட்டான்னு நினைச்சு அவனை துரத்த ஆரம்பிச்சான். அப்புறம் லூகாஸ் ஒருத்தன் நின்னு அவனை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கிறான். அவன் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து கல்லை எரிஞ்சான். அது சாம்பி. அந்த சாம்பி லூகாஸ துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் சரியா ஜானி வந்து சாம்பிய சுட்டு போட்டான். ஆனா அந்த சாம்பி எழுந்து ஜானிய கடிச்சிடுச்சு. ஜானி அந்த சாம்பிய அடக்கி அப்புறம்தான் சாவுறான். அப்புறம் அலோன்சோ லூகாஸ கண்டுபிடிச்சான். லூகாஸ் தன்னோட அப்பா கிட்ட ஜானிய காப்பாற்ற சொன்னான். அவன் படு காயமடைஞ்சிருந்தான். ஜானி அந்த பைத்தியக்காரனை விட்டு தன்னை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே கொடுத்தான்னு லூகாஸ் சொன்னான். அட சி, ஜானி சாக்கிட்டான். அலோன்சோ சொன்னான் மறைவிடத்துக்கு திரும்பணும்னு. ஆனா அட கடவுளே, ஜானி சாம்பியா எழுந்து லூகாஸ கடிக்க போறான். அலோன்சோ அவனை சுட்டு போட்டு சாக வைக்கிறான். இன்னொரு பக்கம் சானோவும் அவன் நண்பர்களும் யானையை துரத்துறாங்கன்னு சொல்ல வந்தாங்க போல. யான் அவர்களை ஏமாத்திட்டான். பாருங்க, சூப்பரா ஏமாத்திட்டான். பின்னா அவன் தப்பிச்சு ஓட போறான்னு துளை வெட்ட ஆரம்பிச்சான். போற வழியில பிசோவும் சேர்ந்து சில சோல்ஜர்ஸும் சாம்பி ஆயிட்டாங்க. அடேங்கப்பா, சாம்பி சோல்ஜர்ஸ் யானை உடனே சாப்பிட்டுட்டாங்க. அப்படியே புஸ்னு. அதே சமயம் அலோன்சோவும் பிறருடனும் சந்திச்சான். ஜானி புரட்டி போட்டான்னு சொன்னான். ஆனா லூகாஸ் சண்டை போட்டான். ஜானி அவனை காப்பாத்தினான்னு. அப்புறம் லூகாஸ் சொன்னான், ஒரு ரகசியமான ஆள் கடிச்சதுக்கு அப்புறம் ஜானி மாறிட்டான்னு. அதை கேட்ட அலோன்சோ லூகாஸையும் அவன் டீமுமா விரைவா திரும்பி போக சொன்னான். அப்போ அலோன்சோக்கு ஜானியை சாம்பியா மாத்தினவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். அப்போ ஒரு தூரத்துல சாம்பி க்ரூஸ் இராக்கில இருந்து பார்த்துட்டு இருந்தான். அடுத்த சீன்ல ஒரு சோல்ஜர் சாம்பி வந்த பன்றியால கடிச்சு வைக்கப்படுறான். அவன் கனவுல சாம்பியா மாறுறத பார்க்கிறான். அதே சமயம் டாக்டர் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறான். டாக்டர் ஆஸ் முருடாக் அழைச்சிட்டு வந்து அவருடைய சோம்பி போர்வீரன் சோதனை எப்படி நடக்குதுன்னு காமிச்சாங்க. அட பாவி, சோம்பி போர்வீரன் கிட்ட விரலை அசைன்னு சொன்னாங்க. அந்த சோம்பி ஒரு நிமிர்ச்சி கூட இல்ல. அப்புறம் டாக்டர் ஆஸ் கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க. அதிகாரம் பாருங்க, அடுத்து பந்தை நொறுக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சோம்பி கைச்சங்கிலியை உடைச்சு புடுங்கிட்டான்.
பின்னாடி முர்டாக்கை தாக்கிட்டான். அப்போ வலன்சியா கத்தியால அடிச்சு சாகடிச்சாங்க. அத பார்த்துட்டு டாக்டர் ஆஸ் முர்டாக்கிட்ட பன்றிகளை தேடி வா, அந்த பன்றிகள் மற்றவர்களை கடிச்சா சோம்பி வாய்ஸ் பரவும் கத்தினாங்க. ஒரு பக்கம் இந்த அட்டகாசம், மறுபக்கம் ரோமியோக்கு டாய்லெட் போகணும். ஜோயல் சொன்னா கேக்கல. ஜோயல் ஆயுதத்தை காமிச்சு மிரட்டினாதான் சொன்னான். டாக்டர் ஹென்றி பத்தி, அலோன்சோவோட உறவினர். அந்த செய்தியை கேட்டுட்டு அவங்க டாக்டர் ஹென்றி அலோன்சோவை கண்டுபிடிக்க ஓடினாங்க. சரி பாருங்க, மெக்சிகோ விமான நிலையத்துல லீலியா வேற நாட்டுக்கு ஓட பார்த்தா. திரஸ் மாத்தி யாரும் தெரியாம போக நினைச்சா. ஆனா அந்த கொண்டாட்டக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். வாங்கி வச்சு கொலை மிரட்டல் விடுறான். அப்போ லீலியா விமான நிலைய பாதுகாப்புக்கு புகார் கொடுத்தா. அந்த கொண்டாட்டக்காரனை உடனே ஓட்டியாச்சு. சிறிது நேரத்துல டாக்டர் ஹென்றி வந்தாரு லீலியாவை பெடுத்துட்டு போக. ஆனா அந்த கொண்டாட்டக்காரன் ஒருத்தன் அவங்களை பின்தொடர்ந்துட்டு இருந்தான். யாருக்கும் தெரியாம டாக்டர் ஹென்றி பயணத்துல லீலியா கிட்ட போன் வாங்கி கண்ணு மூடிக்க சொன்னாரு. பின்னால யாரோ வர்றது டாக்டர் ஹென்றிக்கு தெரிஞ்சிச்சு. சரியா கேட்டு சொன்னாரு. டாக்டர் ஹென்றி காரை கடலோர பகுதிக்கு ஓட்டினாரு. நின்னு மணல்ல படுங்கன்னு சொன்னாரு லீலியாவுக்கு. போலீஸ் வந்தாச்சு. டாக்டர் ஹென்றி காரை போலீஸ் காரோட மோதி அதில இருந்த ஆபீசரை கொன்னுட்டாரு. பின்னால லீலியா விஷயத்தை சொல்ல போறாளான்னு கேட்டா அந்த போலீஸ்காரர் மாதிரி ஆயிடுவேன்னு மிரட்டினாரு. அதே நேரத்துல ஜாம்பி பிசர் அந்த சுரங்கத்துல இருந்து வெளியே வந்தாச்சு. சாம்பிள்கள் இத பார்த்தாச்சு. முதல்ல எதிரிகள்னு நினைச்சு பெல் கூட்டத்தை தாக்க போனாங்க. ஆனா க்ரூஸ் நினைச்சாங்க பிசோ அவங்க காதலன். அப்படின்னா என்ன? சாம்பிள் கூட்டம் சேர்ந்துடுச்சு. அட பாவி, பாரடைஸ் மறுவாழ்வு மையத்துல அலோன்ஸுக்கு டோல்ல திடீர்னு வலி. யாரு பண்ணாங்கன்னா ஜான். எஸ்கேப் பண்ணி அப்பாஸ்டல்ஸ் கிட்ட அலோன்ஸ் இருக்கிற இடத்தை சொல்ல போனான். ஷோ சொன்னாங்க சீக்கிரம் நல்லா ஆகணும்னா ஓய்வு எடுக்கணும்னு. லூகாஸ் ஒரு சாம்பிள் முகத்துல அடி வாங்கிட்டான். பிரோன் யூஸ் பண்ற வித்தியாசமா இருக்கிற மனுஷங்க பார்த்தான். யாருன்னு தெரியல, ஏன் தாக்குறாங்கன்னு தெரியல. கவனமாயிருக்கணும். அந்த ராத்திரி அப்பா உறங்கும் போது காவல் பார்த்துட்டு இருந்தான் லூகாஸ். யாரோ வந்தாங்க. துப்பாக்கி எடுத்து பார்த்தா ஜானி. அடிக்க மாட்டேன்னு உள்ளே போயிட்டான். ஜானி சாம்பிளா மாறிட்டான். ஆனா லூகாஸ அவன் பிள்ளையா பாத்துக்கிட்டான். லூகாஸ அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜானி தன்னையே அடிச்சுக்கிட்டான் பாரு. அதே சமயம் ஷோவும் அவன் ஃப்ரெண்டுவும் லூகாஸ யாரடிச்சானுன்னு தேடிட்டு வந்தாங்க. ஒரு அதிர்ச்சியான சத்தம் கேட்டது. ஆனா எதுவும் கிடைக்கல. சரி, சாதாரணமா பெட்ரோல் பண்ணிக்கிட்டே போனாங்க. அந்த சத்தம் ஜாம்பியோட பேசிக்கிற சத்தம்னு அவங்களுக்கு தெரியல. ஜாம்பிகள் அலோன்சோ எங்க இருக்கான்னு தகவல் சேகரிச்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் முர்டாக் வாலன்சியா கிட்ட ரகசியமா வேலையை முடிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிரிமெண்ட் பத்தி யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கராரா சொன்னான். கார் எடுத்துட்டு வாலன்சியாவும் இன்னும் 2 சோல்டியர்ஸும் ஜாம்பி பன்றிகளை தேட போனாங்க. போற வழியில 3 பேர் இரவு நேரத்துல அலைஞ்சிட்டு இருந்தாங்க. வாலன்சியா அவங்க ஜாம்பின்னு நினைச்சா. ஆனா அவங்க சட்டத்துக்கு புறம்பா நுழைஞ்ச அகதிகள். வாலன்சியாவை பெட்ரோல் போலீஸ்னு நினைச்சு ஓடிட்டாங்க. வாலன்சியா அவங்களை பிடிக்க போனப்போ ஒரு ஜாம்பியை சந்திச்சாங்க. ஜாம்பி அட்டாக் பண்ணுச்சு. சோல்டியர்ஸ் கையில இருந்த துப்பாக்கியால சுட்டு அடிச்சாங்க. சோகமா ஜாம்பி வாலன்சியாவுக்கு சேர்ந்து இருந்த 2 சோல்டியர்ஸையும் கடிச்சுச்சு. சரி, இப்படி பாருங்க. ஓடி போக முடிவு பண்ணிட்டான். அவன் கூட இருந்த 2 நண்பர்களையும் அங்கேயே விட்டுட்டு. அதே நேரம் ஜோயல் ஒரு விமான நிலைய அதிகாரியை ஏமாத்தி அதிகாரின்னு சொல்லி ஹெலிகாப்டர் வாங்க முயற்சி பண்ணான். ஆனா இரவு நேரத்துல எல்லையை கடக்கக்கூடாதுன்னு விதி இருக்குல்ல. அதனால ஜோயலும் ரோமியோவும் காத்திருக்க வேண்டியதா போச்சு. காத்திருக்கும் போது ரோமியோ சொல்றான், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜோயலும் அலோன்சோவும் சட்டவிரோத ஆயுதங்களோட ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தப்போ அலோன்சோ போலீஸ்காரங்க கூட ரகசியமா ஒப்பந்தம் பண்ணிட்டான். அதனாலதான் எனக்கு சிறை. ரோமியோக்கு புரிஞ்சு போச்சு, அந்த போலீஸ்காரங்களில் ஒருத்தன் ஜோயல் தான். ரோமியோ ஜோயல்ல பழிவாங்க பார்க்கிறான். ஆனா ஜோயல் அலோன்சோ நம்மளையும் ஏமாத்திட்டான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். இருவரும் சேர்ந்து அலோன்சோவை பிடிக்கலாம்னு சொல்றான். இன்னொரு பக்கம் டாக்டர் ஹென்றிக்கும் லிலியாவுக்கும் கார் பஞ்சராச்சு. சரி, நடந்துதான் சிகிச்சை மையத்துக்கு போகணும். நடந்து போகும்போது ஒரு பாதிரி கார்ல வந்தாரு. லிலியாவை டீண்டே நன்னன்னு நினைச்சு லிஃப்ட் கொடுத்தாரு. அதே சமயம் ரகசிய தளத்துல டாக்டர் அகோஸ் ஒருத்தருக்கு சர்ஜரி பண்றாரு. சோம்பி படைவானை அவன் சோதனையில புது இதயம் வளர்ந்ததை கண்டுபிடிச்சான். டாக்டர் அகோஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த வெற்றி அவரை பிரபல விஞ்ஞானியா மாத்திடும். அடுத்த நாள் ஷோவும் அவன் டீமும் கால்தடங்களை சோதிச்சுட்டு இருந்தப்போ 2 சோம்பிகள் திடீர்னு தாக்கினாங்க. அதில ஒருத்தன் சோம்பி ஜானி. அவன் அப்போவும் உயிருடன் இருந்தான். ஜானி ஷோவோட ஒரு டீம் உறுப்பினரை கடிச்சுட்டான். கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஷோ ஜானியை பிடிச்சான். சிகிச்சை மையத்துக்கு கொண்டு போய் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க திட்டம் போட்டான். ஷோ சிகிச்சை மையத்துக்கு போனப்போ ஜானியோட தலையோட ஒரு பகுதி இல்லாம இருந்தாலும் அவன் உடம்பு நகர்ந்துட்டு இருந்ததை காட்டினான். இது அலோன்சோவை பயமுறுத்திச்சு. அப்போஸ்தலர்கள் அவரை கிழிச்சு போட ஒரு மர்ம நோய் அனுப்பி இருக்காங்கன்னு அவருக்கு தோணுச்சு. அலோன்சோ ஜானியோட தலையில கை வைக்க முயற்சி பண்ணினாரு. என்ன நடந்ததுன்னு ஜானி சொல்லுவாருன்னு நம்பினாரு.
ஆனா லூகாஸ் அவரு அப்பாவை நிறுத்த சொன்னான். ஜானிக்கு நோய் வந்து கிறுக்குன்னு போயிடுச்சுன்னு அவருக்கு தோணுச்சு. அலோன்சோ ஜானியை அப்படியே விட்டுட முடியாதுன்னு தீர்மானிச்சு அவரு ஆட்களை ஜானியை கட்டி போட சொன்னாரு. ஜானி எழுந்தான். இன்னும் ஆள் இழக்க கூடாதுன்னு. ஒரு பைத்தியக்காரன் கடிச்சிடுமேன்னு பயந்தான். அந்த சமயம்ல சீக்ரெட் பேஸ்ல வலன்சியா 2 ஆளை இழந்துட்டான். சோம்பி வைரஸ் பொறுத்தவன் கடிச்சுட்டான்னு சொன்னான். முர்டாக் அதிர்ச்சியா போயிட்டான். எலிட் சோல்டர்ஸ் 2 பேரையும் ஒரு சோம்பி அடிச்சு போட்டா. உடனே முர்டாக் டாக்டர் EOS கிட்ட சொல்லிட்டான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ்னு. ஆனா டாக்டர் EOS முர்டாக்க கொலை மிரட்டல் பண்ணினான். ஜாப் போயிடும்னு. ஆனா முர்டாக்கு பேர் பயம் இல்ல. மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைச்சான். ரிஹாப் சென்டர்ல லூகாஸ் ஜானி கிட்ட பேசினான். சரியா நடந்துக்க சொன்னான். அலான்சோ நம்புவான்னு. பயனில்லாம போச்சு. ஜானி முழு சோம்பியா மாறிட்டான். லூகாஸ் அப்பா கிட்ட சொன்னான். ஜானிக்கு ரொம்ப வலி இருக்கும்னு. அலான்சோ ஒரே வழி ஜானியை அழிச்சிடுறதுன்னு நினைச்சிட்டான். அப்பா சொன்ன சொல்லை கேட்டு லூகாஸ் சோகப்பட்டு போயிட்டான். அலான்சோ அம்மாவையும் இதே மாதிரி வலியில இருந்து காப்பாத்துறதுக்கு அழிச்சுட்டாரான்னு நினைச்சு லூகாஸுக்கு ரொம்ப சோகம். அவன் காதல் பட்டவங்க எல்லாரையும் இழந்துட்டானேன்னு துயரப்பட்டான். அலோன்சோ அவன் மகன் லூகாஸ் கிட்ட அவன் பிரியமான ஆயுதத்தை கொடுத்தான். பாதுகாப்புக்குன்னு. அவனையும் அவனுக்கு பிரியமானவங்களையும் காப்பாத்துறதுக்குன்னு. அப்போ அலோன்சோவோட ஒருத்தன் ஜானி கடிச்சதுனால ஜாம்பி ஆயிட்டான். அடப்பாவி. பிற ஜாம்பிகளோட சேர்ந்துட்டான். அந்த ஜாம்பிகள் அலோன்சோ மறைஞ்சிருந்த மறுவாழ்வு மையத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரம் ஜோயலுக்கும் ரோமியோவுக்கும் விமானம் ஏற அனுமதி கிடைச்சிச்சு. அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போறாங்க ஓடோட. அந்த நேரத்துல டாக்டர் ஹென்றி லெலியா கொஞ்சம் குடிச்சுவிட்டு இருந்த பாதிரியாரோட காரில போயிட்டு இருந்தாங்க. அந்த பாதிரி லெலியாவை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் ஹென்ரிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து பாதிரியாரை தாக்கிச்சு. பயந்த லெலியா காரை வேகமா ஓட்டினா கார் மாட்டிக்கிச்சு. ஆனா லெலியா அந்த ஜாம்பியை அடிச்சு துவைச்சிட்டா. அந்த சத்தம் கேட்டு அலோன்சோவும் அவன் ஆட்களும் ஓடி வந்தாங்க. என்னன்னு கேட்டாச்சு. எல்லாம் சரியா போச்சுன்னு உறுதி பண்ணிட்டு அலோன்சோ அனைவரையும் வரவேற்றான். லிலியா அவன் மறைவிடத்துக்கு போனா என்னடான்னா விஷயம்னு கேட்டுட்டு ஏன் எல்லாரும் பேய் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஆச்சரியப்பட்டா. அலோன்சோ அப்போஸ்டில்ஸ் ஒரு ராட்சத நோய் அனுப்பி அவனை அழிக்க நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல லூகாஸ் சொம்பி கடிச்சா அந்த நோய் பரவும்னு கிறுகிறுன்னு சொல்லி காமிச்சாரு. எல்லாரும் கடிச்சா சொம்பியா மாறிட்டாங்கன்னு. ஆனா அலோன்சோ நம்பலையே. அதுல லூகாஸுக்கு கடுப்பேறி அங்கிருந்து ஓடி போட்டாரு. அதே நேரம் டாக்டர் ஆகஸ் மர்டாகும் சேனை வந்து வலன்சியாவை சொம்பி அடிச்ச இடத்துக்கு வந்தாங்க. சொல்றாங்க சோல்ஜர்ஸ் கண் சுட்டு சாகல, சொம்பி கடிச்சு சாகல்னு. சொம்பி வாசனைய தேடி பார்த்தா ஒரு கார் உருண்ட கிடக்கு. டாக்டர் ஆகஸ் உடனே சேனைய காரை பார்க்க அனுப்பிச்சாரு. ரிஹேபிலிடேஷன் சென்டர்ல லூகாஸ் 2 வாகி டாக்கி எடுத்து ஜான் கிட்ட கொடுத்தாரு. அவங்க சேர்ந்து விளையாடிய நாட்கள் ஞாபகம் வரும்னு நம்பி. ஆனா ஜானி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு கட்டை அறுத்துட்டான். சகோதரர்களே, லூகாஸ்லாம் கட்டாயப்படுத்தப்பட்டான். ஜானியை சுட்டு போட வேண்டியதா போச்சு. கொலை பண்ணிட்டான். ஜானிக்கு இருந்த வேதனையில இருந்து காப்பாத்த அது மட்டும்தான் வழின்னு அவன் நம்பினான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டது. ஜோயலும் ரோமியோவும் வந்தாங்க. அலோன்சோ அவன் ஆளுகளுக்கு தாக்குதலுக்கு ரெடியாக சொன்னான். யாருன்னு தெரியலன்னாலும் ஜோயலும் ரோமியோவும் இறங்க போறப்போ ஒரு ஜாம்பி ஒரு பெரிய கல்லை வீசிச்சு. சின்ன விபத்து. இத பார்த்து பிசோ ஜாம்பிகளையும் சேர்ந்து மறுவாழ்வு மையத்துக்கு அலோன்சோவை தேடி அனுப்பிட்டான். பாலை போர் தந்திரங்களை உபயோகிச்சான். சுவர்களை ஜாம்பிகள் நுழைய ஆரம்பிச்சாங்க. சானோவும் அலோன்சோவோட மற்ற ஆளுகளும் சுட்டு அடக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜாம்பிகள் சுறுசுறுப்பா அடக்கவே முடியல. அதே நேரம் மர்டாக் ஹெலிகாப்டர்ல இருந்து புகை வந்ததை பார்த்து ஜாம்பிகளோட வேலைன்னு நினைச்சு அவனும் அவன் ஆளுகளும் மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஜோயலும் ரோமியோவும் ஹெலிகாப்டர் விபத்துல இருந்து உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா திடீர்னு ஜாம்பி கூட்டம் தாக்குது. அலோன்சோவோட ஆட்களா நினைச்சு போராட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜாம்பி சோல்டியர் ரீஹாப் சென்டர்ல நுழைஞ்சிடுச்சு. அலோன்சோ எல்லாரையும் மறைஞ்சுன்னு சொன்னாரு. லிலியா கிட்ட ஒரு செல்போன் இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா. ஜாம்பி படை அலோன்சோவை கண்டுபிடிச்சிச்சு. அவன் போராடினான். இறுதியா 2 பேரையும் அறைக்கு வெளியே வீசி எரிஞ்சாங்க. அந்த நேரத்துல லூகாஸ் ஒரு ஜாம்பியில இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். ஜாம்பி டேபிள் கீழே மறைஞ்சிருக்க லூகாஸ கண்டுபிடிச்சிடுச்சு. சரியா அந்த நேரத்துல லிலியா வந்து ஜாம்பிய சுட்டு போட்டு கொன்னுட்டா. லூகாஸ் ஜாம்பி பின்னாடி இன்னொரு இதயம் வளர்ந்துருக்குன்னு லிலியாவுக்கு காட்டினான். ஜானியோட உடம்புல பார்த்த மாதிரி. கொஞ்ச நேரத்துல அலோன்சோ லூகாஸ் கிட்ட வந்தான். லிலியா செல்போன்ல ரெக்கார்ட் பண்றத அலோன்சோ பார்த்தான். ஆனா அவன் சொல்லல. அது சாட்சியா உதவும்னு நினைச்சான். வேற ஒரு இடத்துல டாக்டர் ஹென்றி ஜாம்பி கிட்ட கிடைச்சிட்டாரு. டாக்டர் ஹென்றி ஜாம்பிய சுட முயற்சி பண்ணாரு. எண்ணெய் ஊத்தி தீ வச்சு எரிச்சுட்டாரு. ஆனா தீ சாமி. அந்த ஜாம்பிக்கு ஒரு காயம் கூட இல்ல. அதுக்கிடையில் அலோன்சோவோட டீம் ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. பெரோவும் குரூஸும் வேட்டையில ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரவாரமா இருந்தாங்க.
ஷோ அலோன்சோவை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி அவரை தாக்கிடுச்சு. ஷானோ பாத்தப்பில் ஒளிஞ்சிக்கிட்டான். ஆனா பாசோ ஜாம்பிகளுக்கு அலோன்சோ கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி அவங்கள கூட்டி வர சொன்னதும் அந்த ஜாம்பி போயிடுச்சு. அதே நேரம் அலோன்சோ திடீர்னு ஒரு ஜாம்பி சேவகனால தாக்கப்பட்டு லூகாஸ காப்பாத்த போராட ஆரம்பிச்சான். அந்த ஜாம்பியை அடிச்சு தூக்கிவிட்ட பிறகு லூகாஸ் சொன்னான், அந்த ஜாம்பிகளுக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு. அது அவங்க தலையோட பின்பக்கம் இருக்கிற சின்ன மூளை. அங்க சுட்டுவிட்டா ஜாம்பிகள் முழுசா நிறுத்தி வைக்கலாம்னு சொன்னான். மறுபக்கம் ஜோயலும் ரோமியோவும் அந்த மறுவாழ்வு மையத்துக்குள்ள நுழைஞ்சு அலோன்சோவை தேட ஆரம்பிச்சு ஒவ்வொரு பக்கமா போயிட்டாங்க. ரோமியோ என்ன நடக்குதுன்னு புரியாம ஒரு ஜாம்பி உடம்ப பார்த்தான். சட்டென்ன அலோன்சோவும் லூகாஸும் பேசுற சத்தம் கேட்டு துப்பாக்கியை நோக்கி வைச்சான். ஜோயல் வந்த உடனே அவங்க பின்னால வந்த ஜாம்பிகளை சுட்டு தள்ளினாங்க. அப்புறம் 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டு போட போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா சாம்பி ஷட்டாக்கை முதல்ல சமாளிக்கிறதுக்கு சமாதானம் பேசுனாங்க. அப்படிங்கிற நேரத்துல சட்டென்னு ராணுவக்காரங்க வந்து அங்கே பாதுகாப்பு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரையும் குழப்பி விட்டாங்க. அவங்க எப்படி அங்கே வந்தாங்கன்னு யாருக்கும் புரியல. அலோன்சோ முதல்ல அந்த ராணுவக்காரங்க ஜோயலோட ஆளுங்கன்னு நினைச்சான். ஆனால் ஜோயல் ரோமியோ கூட மட்டும்தான் அப்போ அங்கே இருந்தேன்னு சொன்னான். லிலியா அந்த ராணுவக்காரங்க கான்ட்ராஸ் பக்கம் இருக்கலாம்னு சொன்னா. ராணுவக்காரங்க ரீஹேபிலிடேஷன் சென்டர் பக்கம் போக ஆரம்பிச்சப்போ ஒரு ராணுவக்காரன் சாம்பியா மாறி அவங்களை நெருங்கினான். டாக்டர் ஆகஸ்ட் மர்டாக்கை எச்சரிச்சார், சாம்பியை பிடிச்சு மருந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு. ஆனா மர்டாக் அதையெல்லாம் பார்க்கல. ராணுவக்காரங்களுக்கு சாம்பிகளை சுடச் சொன்னான். சில பேர் சாம்பிகளை அடக்க முயற்சி பண்றத பார்த்துட்டான் மர்டாக். நிறைய சாம்பி டெட் பாடி கிடந்துச்சு. அவன் லவுட் ஸ்பீக்கர்ல நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்தேன்னு அறிவிச்சான். அலோன்சோ அந்த ராணுவக்காரங்களை நம்பல. சோ டாக்டர் ஹென்றி அலோன்சோ சந்திச்சப்போ அலோன்சோ எல்லாரும் போயிடுங்கன்னு சொன்னான். ஆனா சோ சாம்பி அட்டாக்கில காயம்பட்டுட்டதால வர முடியல. அப்புறம் அலோன்சோ பாதுகாப்புக்காக அங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணினான். அவனோட உண்மையான அடியாள் இதை கேட்ட உடனே நான் உண்மையிலேயே ஒரு துரோகி, அந்த அப்போஸ்தலர்களோட சேர்ந்து வேலை பண்றேன்னு சொன்னான். அதை கேட்ட அலோன்சோ அவனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அப்போ பிசோக்கு தெரிஞ்சது சேனை வந்து அவங்கள கைது பண்ண வந்திருக்குன்னு. சரி, கை உயர்த்திட்டு அவங்க அந்த குழு வெளியே வந்தாச்சு, சுடப்படாம இருக்கணும்னு. பேசல் முர்டாக் கிட்ட நான் அலோன்சோவை மட்டும் பிடிக்கணும்னு சொன்னான். ஆனா முர்டாக் அலோன்சோ கேஸ் எதுவும் தெரியாது. அவன் சாம்பி ஆயிட்டான்னு பேசலுக்கு தெரியல. சேனை பேசலை கைது பண்ண போனப்போ அவன் ஒரு ஸ்மோக் பாம்பு வைச்சிருந்தான், அதுல எஸ்கேப் ஆயிட்டான். அதே சமயம் அலோன்சோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேனை சாம்பிகளோட போராடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சீக்கிரமா எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜோயலை அலோன்சோ கூட கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, எதிரிகள் இருந்தாலும் குட்பாய் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜோயல் சானோ கிட்ட போய் டீல் பண்ணலாம்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல அலோன்சோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் பண்ண போறாங்க.